கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்களேன். சங்கீதக்காரனாக தாவீது சொன்னது போல அனுதினமும் அவரோட சமூகத்தில் உட்கார்ந்து அவரோட வசனங்களை கேட்டு ரசிப்பது பேரின்பம், சந்தோஷம். அதனால தான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்றார், என் இதயத்தை கேட்ட தாசன்னு கர்த்தர் சொல்லுகிற இன்னொரு காரணமும் அதுதான். ஏன்னா அவன் ஆண்டவர் குட்டியே ஒட்டிட்டு இருக்கணும். எப்படி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம விவியன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா அப்பா கூடயே ஓட்டிகிட்டு இருக்கணும். மற்றவங்க யாருன்னா கூப்பிட்டா, நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன். காட் லைக்ஸ் தட். சின்ன குழந்தைய போல கர்த்தர் இருக்க விரும்புகிறார் நம்ம எல்லாம். ஆனால் நம்ம மெச்சூர்டாக ஆண்டவர்கிட்ட பிஹேவ் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை மெச்சூர்டாக பார்க்கல, இன்னமும் அப்படியே தான் பார்க்குறாரு. என் கூட ஒட்டிக்கிட்டே இரு. இன்னைக்கு காலையில் பாஸ்டர் பேசின வார்த்தைகளை என்னோட இதில் கண்டினியூ பண்ணி நான் பேசுகிறேன். இன்றைக்கும் நான் வெளிப்பாடாக பேச போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எரேமியா 33:3 தான் பேச போகிறேன். எரேமியா 33:3 இப்படியாக சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு பேசணும்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் அமைச்ச பிறகு இன்னைக்கு வார்த்தையை ஷேர் பண்ண ஸ்கெடியூல் பண்ண, ஆண்டவரை நான் என்ன பேச போகிறேன் ஆண்டவரை தெரியலன்னு சொல்லிட்டு நான் டில் மண்டே டியூஸ்டே வரைக்கும் நான் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை நீ கண்டினியூ பண்ணு. ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், பாஸ்டர் பேசுனதுக்கும் நான் பேசுறதும் ஒன்றா இருக்கணுமேன்னு யோசித்தேன். கடைசியில் நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரி பாஸ்டரோட வார்த்தையும் சேர்ந்து வந்தது இன்னைக்கு. ரைட், இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நான் 4 பிரிச்சுக்கிறேன். இந்த 4 என்ன பண்ணீங்கன்னா, 1 என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா என்னது, நான் ஆண்டவரை பார்த்து கூப்பிடணும், அது ஃபர்ஸ்ட். 2வது அப்பொழுது, டைமிங். 3வது உனக்கு உத்தரவு கொடுத்து அப்படின்றது கர்த்தர் அவரை பத்தி சொல்றார், நான் யார். 4வது சொல்றது அறியாதும் எட்டாதுமான காரியங்களை உனக்கு நான் சொல்லுவேன். ஸோ 4 விஷயம் இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றார். 1, நான் கர்த்தர்கிட்ட பேசணும், அட் த அப்பாயிண்டட் டைம், ராஜாதி ராஜன் அவரோட நேரத்துல என்கிட்ட திருப்பி பேசுவார். ரைட், ஸோ அந்த அளவுக்கு சொன்னாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அதை பற்றி தியானிக்கலாம். நார்மலாக ஒரு ப்ரேயர் நம்ம எடுத்துட்டா எல்லாரும் இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பண்ண ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கர்த்தர் பேசுறதுக்கு வெயிட் பண்ணோம்? நான் பாட்டு பாடினேன், நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் கர்த்தர் கிட்டத்தில் உட்காந்து ஜபம் பண்ண, ப்ரேயர் பண்ண, எல்லாம் இது பண்ண, ஆண்டவரே எனக்கு இது சோதனை இருக்கு ஆண்டவர், இது ஆண்டவர், இதுலேருந்து வெளியில் வரணும் செய்யணும் எல்லாம் சொல்லிட்டேன். ஆன்சர் எங்க? நான் கர்த்தருக்கு வெயிட் பண்ணேன்னா, ஆண்டவரே நீரே என்கிட்ட பேசுன்ட்டு. மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஃபெயில் பிகாஸ் நான் பேசுறத கர்த்தர் கேட்கணும்னு எதிர்பார்க்குறமே தவிர கர்த்தர் பேச நான் கேட்கறது இல்லை. அதுக்குன்ற நேரம் நான் ஒதுக்குறதே கிடையாது. நீ ஆண்டவரோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, எல்லா நேரத்திலும் தனிமையாக போயிடுவார். உலகத்தை விட்டு தனியே விடியற் காலமே எழுந்து ஏன் தேவனோட பேசுறதை காட்டிலும் அவரோட சத்தத்தை அவர் கேட்கணும். இன்னைக்கு என்னன்னா, உலகத்தில் இருக்க சத்தத்துக்கும் ஆண்டவரோட சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல. கர்த்தர் என் மூலியமா தான் உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. பாஸ்டர் மூலியமா தான் பேசுவார், நான் பேச மாட்டான்னு சொல்லல. ஆனால் நான் அவரோட பிள்ளையானால் என் தகப்பன் என்னோட பேசுறதுக்கு விருப்பப்படணும். கரெக்ட்? அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? ஆண்டவர் தனிமையிலே அங்க போய் நிற்கிறாரு, தனிமையிலே பேசுறாரு. ஆண்டவரே நீர் சொல்லும், நான் கேட்கிறேன். அவர் சொன்னதை அவர் கேட்கிறாரு. ஏன் அது சொல்றேன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம், ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்திலேருந்து நான் வெளியில வரணும், நான் இந்த காரியத்துல சிக்குண்டு இருக்கேன், நான் வெளியில வரணும் செய்யணும் எல்லாம் சொன்னோம். அதுக்கு வழி எங்க? God speaks. Prayer is not one way communication, it is a two way communication. பதில் இங்கிருந்து ஒரு மெசேஜ் போச்சுன்னா அங்கிருந்து இன்னொரு மெசேஜ் வரும், அதுதான் பிரேயர். நம்ம இங்கிருந்து மட்டும் தான் அனுப்புறோம், திருப்பி வர்றது வாங்குறது இல்லை. அதுக்கு பேஷன்ஸ் வேணும். அதுக்கு என் காதுகள் திறந்திருக்கணும். என்னைக்கு திறந்திருக்கோ அப்போ ஆண்டவர் பேசும்போது நான் என்ன கேட்கறனோ அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் அந்த காலத்துல இருந்தே பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்டர்செசிவ்ல சொல்லுவேன், ஆண்டவர் யாரு?
வார்த்தையான தேவன் பேச விரும்புகிறார் தாம் பிள்ளைகள் கிட்ட. ஒரு பிள்ளைகிட்ட வந்து அப்பா பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? அப்பாவோ அம்மாவோ பேசாமல் ஒதுக்கி வச்சுட்டா they'll feel so bad. பேசிட்டே இருக்கணும். குறும்பு பண்ணாலும் அடிச்சுட்டே இருந்தாலும் அப்படிதான். அந்த குறும்பு பண்ற பிள்ளை நம்ம வீட்டில், அந்த வீட்டில் ஒரு 2 நாள் வீட்டில் இல்லை, எனக்கெல்லாம் ஃபியோனாலாம் 2 நாள் வீட்டில் இருந்து முடிஞ்சு போச்சு. என்ன திட்டா அடி வாங்கினாலும் அவன் கூட இருந்தே ஆகணும். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ ஃபாதர் அண்ட் அ சைல்டு. நவ் இன்னைக்கு பாஸ்டர் பேசின ஒரு விஷயம் யோசுவா அண்ட் எரிகோ, இதை பத்தி பேசினாரு. பார்த்தீங்கன்னா யோசுவாவோட ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். யோசுவா நெக்ஸ்ட் லீடரா தெரிந்து கொள்ளப்படுகிறான். அவருக்கு கொடுக்குற நல்லா அந்த வசனத்தை நல்லா அந்த சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா சொல்றார், நான் உன்னை இப்படி ஆக்குவேன், உன் வாழ்நாளில் உனக்கு யாரும் எதிரி இருக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். அவர் சொல்றதெல்லாம் என்னது? ஆசீர்வாதம். கரெக்டுங்களா? எல்லா ஆசீர்வாதம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில ஒரு பிரேக் போட்டு சொல்றார், இப்போ அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் இப்ப கேளு. தட் இஸ் வாட் காட் இஸ். எனக்கு இது வந்து எப்படின்னா, நம்ம உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ஜாப்பனீஸ் மேனேஜ்மெண்ட். அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, நீ எல்லாம் உங்க டாஸ்க் அட்டைன் பண்ணி முடிச்சிட்டனா அப்போ உங்களுக்கு அந்த பரிசு ரிவார்டு கொடுப்போம். ஆனா ஜாப்பனீஸ் மேனேஜ்மெண்ட் உனக்கு என்ன தேவை எல்லாம் முதலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யணுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படிதான், எல்லாத்தையும் முதலே கொடுத்துட்றாரு, அதுக்கப்புறம் வேலை செய். such a great God we have, right? இந்த அந்த சினாரியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எரிகோவை சுத்தி வர சொல்றாரு. அந்த சினாரியோவை நான் 4ஆ பிரிச்சிருக்கேன். ஒன்று, அந்த எரிகோல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இப்படிதான் நீ நிற்கணும், இதெல்லாம் பண்ணணும், நீ சுத்தி வரணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்தி வரணும், 7ஆவது நாள் 7 தடவை சுத்தி வரணும், எக்காலம் ஊதணும், பாட்டு பாடணும், ஆனால் ஒரு யாரும் பேசக்கூடாது. இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. ஸோ ஐ எம் ஸ்பிளிட்டிங் தட் இன்டு 4 டைப்ஸ். அதில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங், எரிகோ விழுந்ததுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் காரணம் சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் தமிழ்ல அமைதி. அந்த அமைதி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்? என் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அவருக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை எனக்கு எடுத்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆண்டவர் கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. வாங்குறது வாங்காது என்னோட விருப்பம். நான் வேண்டாம் சொல்ல தரமாட்டார். சரி, நீ தானே சொன்ன, நான் கொடுக்கறது ரெடி, நீ தானே சொன்ன வேண்டாம்னு சொல்லிட்டு ஓகே. மை காட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் காட். எனக்கு நான் யோசிச்சு எனக்கு வேண்டியதை கேட்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. அப்படிதான் உண்டாக்கி இருக்கார் ஆண்டவர். அதான் பைபிளும் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? சைலண்டா இரு, எந்த பேச்சும் பேசாத. இந்த சும்மா பக்கத்துல இருக்கும்போது இங்க பேசுறது செய்யறது, சைலன்ஸ் இஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ். பிச் டார்க், இங்க ஒரு பின்னு போட்டா கேட்கணும். அத்தனை யூத ஜனங்கள் நடந்து போகும்போதும் சைலன்ஸா இருக்கணும். எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்களா? எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க. அடுத்தது, இந்த சைலன்ஸ்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு சங்கீதம் 46:10, பி ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் காட். அந்த சங்கீதம் 46:10, நான் தமிழ் எடுக்கல. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் அப்படின்றது என்னன்னா, அமைதியிலாயிரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். பி சைலண்ட். நீ சைலண்டா இருந்தாலே போதும், நான் தேவன்றது நான் ப்ரூவ் பண்றேன். யூ டோன்ட் ஹாவ் டு இந்த பாகால் தீர்க்க தரிசனம் அங்க இங்க அறுத்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். எலியா சைலண்டா இருந்தாரு, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா, பண்ணு. கர்த்தர் சைலண்டா இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். அடுத்தது என்ன சொல்றது? வாக் வித் காட். அந்த பாதையில் அவன் நடக்கும் போது நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரை தனியா விட்டுருப்பாருன்ட்டு, கட்டாயமா கிடையாது. மேக ஸ்தம்பமாய் மக்கினி ஸ்தம்பமா ஒரு நிமிஷம் ஆண்டவர் விட்ட கைவிடாத அந்த தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா கிடையாது. அந்த ஒபீடியன்ஸ் ஆஃப் சைலன்ஸ், கர்த்தர் என் கூட நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். கர்த்தர் என் கூட நடந்து வர்றாரு. நான் நடக்கும் போது அது எவ்வளவு பெரிய பட்டணம் இருக்குன்னு தெரியாது, அவங்களுக்கு கால் வலிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா அத்தனை வலியும் மறந்து அவர் கூட நடந்து வர்றாரு. அப்படி ஏன் இதை சொல்றேன்னா, அவர் என் கூட இருக்குன்னு ஒரு ஆசை.
என் கூட இருக்கணும், எப்பவும் உன் கூடவே நான் இருக்கணும். உன்னை பற்றியே அந்த ஒரு பைபிள்ல புதிய ஏற்பாடு எபிரேயர்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் மேன் யூ ஆர் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் ஹிம்? ஐ திங்க் ஹெப்ரேயர்லயே பிலிப்பியர்லாம் தெரியல எனக்கு, சொல்லியிருக்கு இந்த மனுஷனை பத்தி எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கியே. சச் அ கிரேட் காட் வி ஹாவ். என்ன அவரு யோசிக்கிறார், நான் தான் மறந்துடுறேன். பட் இது உல்டாவா இருக்கணும். வி ஷுட் ரிமெம்பர் காட் இன் எவ்ரி இன்ஸ்டன்ஸ். அடுத்தது ஃபெய்த். அப்புறம் அவங்க எல்லாரும் நடக்க போகும்போது கோட்டையில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துருப்பானுங்க, ரைட்? எல்லாம் பார்த்து எல்லாம் வந்து எத்தனை சிரிச்சு இருப்பானுங்க, கிண்டல் பண்ணியிருப்பான், கேலி பண்ணி, இதெல்லாம் கட்டாயமா உலக பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாரு? அமைதலாய் நீ நடந்து போ. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், நீ நடந்து போ, அதை செய், ஐ எம் தேர் வித் யூ. அந்த விசுவாசம் எரிகோட கோட்டையை முறியடிச்சது. அடுத்தது தைத், தசம பாகம். என்ன சொல்றாரு? 4 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு கரெக்டா. தசம பாகம், அங்க இருக்கிற எடுக்கிற எந்த பொருளும் உனக்குரியது அல்ல, எனக்குரியது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஏன் அந்த எரிகோ பட்டணத்தை நான் அப்படி சொல்லனா, அவங்க யோர்தானை கிராஸ் பண்ணி போற ஃபர்ஸ்ட் பட்டணம் எரிகோ பட்டணம் தான். முதலானவை அத்தனையும் கர்த்தருக்கே சொந்தம். எரிகோ பட்டணம் கர்த்தருக்கு சொந்தம். அதுல இருந்து ஒருத்தன் திருடுனா மாட்டினான். ஆனா இவ்வளோ தூரம் ஒபீடியன்ஸா, இவ்வளோ என்ன ஒபீடியன்ஸ் டிசிப்ளின்டு பீப்புளா இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்துல என்ன பண்ணாங்க? இதுதான்டா ஃபார்முலா, எனக்கு கிடைச்சிடுச்சு, அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணி ஆயப்பட்டணம் அட்டாக் பண்ணலாம். நானும் அங்கிளும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், 3000 பேர் போதும், இதெல்லாம் பெரிய மேட்டர், அடிச்சு நவுத்திடலாம். அப்படிப்பட்ட எரிகோ பட்டணத்தை கொடுத்த கர்த்தர் ஏன் இந்த கொடுக்கல? God says you have to depend on me. எந்த விஷயமா இருந்தாலும், உனக்கு ஒரு சாக்லேட் வேணுமா, பென்னு வேணுமா, பென்சில் வேணுமா, எதுவாக இருந்தாலும் என்ன டிபெண்ட் பண்ணிடு. அது விரும்புறாரு. உன் சுய முன்னேற நீ சாராத, நான் தான் எல்லாமே. பாஸ்டர் நம்ம லாரன்ஸ் பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம் இருக்கு. இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படின்னு நம்ம போர்டு வச்சிருக்கோம். ஆண்டவர் இந்த இயேசு இந்த வீட்டின் தலைவருக்கு இருக்க விரும்பல, நீ செய்கிற அத்தனை காரியத்திலும் அவர் தலைவராக இருக்க விரும்புறாரு. நான் இன்னைக்கு தண்ணி குடிச்சாலும் அதுக்கு தலைவர் அவராக இருக்கணும். நான் சாப்பிட்ற சாப்பாடுக்கு தலைவராக இருக்கணும். நான் பேசுற பேச்சுக்கு, நான் போடுற உடை எல்லாத்துக்கும் அவர் தலைவராக இருக்கணும். இந்த வீட்டுக்கு தலைவர் இல்லை, உனக்கு நீ செய்யற அத்தனை காரியமுக்கும் அவரு தான் முதலிடம் என்று God is expecting. இன்னைக்கு கர்த்தர் அதை சொல்றார் நம்ம கிட்ட பார்த்து, மகனே மகளே, with silence, with obedience, walk with me, with faith, and I'll give you everything. ஸோ உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பேதுரு இந்த யாரு ரோம சேவகனோட காதை கட் பண்றாரு, தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும்? எது கட் பண்ணாரு? ஓ, பேதுரு செம டெம்பர், ஹை பிபி ஜாஸ்தி இருந்துச்சு, அதனால சாட்டம் தூக்குனா டமா கட் பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவர் அதுல சுகம் கொடுத்தாரா? ஏன் கொடுத்தார்? யாரும் யோசிக்காத ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன் இப்போ. ஏன் சுகம் கொடுத்தார்? ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா, ரோம அதிகளை யூதர்கள் ரோமரை பார்த்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அவங்களை எதிர்த்து பேசினாலே அவங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். அப்ப சார் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு காதையத்துக்கு வெட்டிட்டாரு. அதுக்கு அத்தனை பேர் சாட்சி இருக்காங்களா? ஆண்டவர் அவரோட மரண தருவாயிலும் அங்கேயும் மாட்டி என்னை காட்டி கொடுத்த முன்னாடி கூட என்ன பண்றாரு? அந்த காது இருக்கிற இடத்துல வச்சுட்டாரு. இப்போ பார்த்த அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க? ஆமா, பேதுரு காதை வெட்டினான். ரோம அதிகாரி வந்து செக் பண்ண, எங்கடா வெட்டினா? இருந்த தடயம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் செய்யக்கூடியவர். அவனோட ஆத்திரத்துல சொல்ல, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், ஆத்திரத்தை தூக்கி வெட்டிட்டா என் ஆண்டவரை பிடிக்கிறேன்னு அன்புல தூக்கி டமால் வெட்டிட்டான். ஆனா மனசுல இருக்கிற பதப்பதப்பு என்ன இருக்கும்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை நோக்கி கூப்பிடு. ஆனா அவனுக்கு வேலை ரொம்ப நேரம் எல்லாம் அப்பயே இருந்தது.
அதிகாரத்தோட இருந்த ஆண்டவர் எடுத்து அவனுக்கு அறியாதும் எட்டாதுமான அந்த காதை எடுத்து ஒட்டி இருக்கிற இடமே, அந்த வெட்டின இடமே தெரியும். இன்னைக்கு யார் 100 பேர் சாட்சி சொன்னாலும் எங்க வெட்டின நல்லா தானே இருக்கு, காது கேட்கலையா? கேக்குது. God makes miracles which we never think. நாம் பார்க்காத விதத்தில் கர்த்தர் செய்கிறார். நம்ம பைபிளை படிக்கும் போது அப்படிதான் படிக்கணும். அடுத்தது, லாசருவை மரித்தோர்ல இருந்து எழுப்புறார். கரெக்டா? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு பகுதி. இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா 4வது நாள் தான் ஆண்டவர் வராரு. கரெக்டுங்களா? 4th டே ஆண்டவர் வராரு. மார்த்தால் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீர் இருந்திருப்பேரே ஆனால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். கரெக்ட். ஆண்டவர் என்ன பண்ண, ஜஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு இப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. நான் அதை கதையா அப்படி சொல்றேன். ஆனால் மரியாள் இதே ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இருந்திருப்பேரே ஆனால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனா அங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு? மரியாளுக்கு, மார்த்தாளுக்கு தட்டி விட்டு போன ஆண்டவர் மரியாளுக்காக அழுதார். ஏன்? இல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மரியாள், மார்த்தாள் தான் சகோதரன் இனிமேல் மரித்துட்டான், இனிமேல் அவன் எழும்புவான்ற நிச்சயம் கிடையாது. சார் நான் அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். ஆனால் மரியாளோ வெளியே வர முடியல. கர்த்தர் அவரோட இருதயத்தை பார்த்தார். இதையே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஆண்டவரோட கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போங்க. இந்த மரியாள் என்ன சொல்றா, ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம், நீ ஒண்ணுன்னு நான் என்று என்கிட்ட என்னைக்கு சொல்றியோ, ஐ வில் நாட் பி வித் யூ. என்னைக்கு நீ ஜீரோன்னு என் முன்னாடி வரியோ, ஐ வில் பி வித் யூ அண்ட் ஐ வில் பிகம் ஒன் பிஃபோர் யூ அண்ட் ஐ வில் மேக் யூ ஹோல். இது ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம், எனக்கு தந்த ஆசீர்வாதம். எனக்கு ஆண்டவர் உயர்வை கொடுத்தார், எல்லாமே பண்ணார். அதை அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் கிராஸ் ஆஃப் கால்வரிக்கு நான் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போனீங்கன்னா ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார். தொங்கும்போது என்ன நடந்தது? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், ஏலோ ஏலோ லாபக் சபக்தானி. ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் சொல்லணும்? ஏன்னா அவருக்குள் இருந்த நான் சாகணும். இப்ப எல்லாரும் யோசிப்பீங்க, அவருக்குள்ள எங்க நான் ஒன்று எங்க இருந்ததுன்னு சொல்லிட்டு. சிலுவையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சம்பவத்தை அப்படியே நீங்க பாருங்க. சிலுவையில் ஆண்டவர் தொங்குறார், இங்க ஜனங்கள். ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்றாரு? என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர்கிட்ட போகுது, அப்படியே வைசி வருஷம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை என்கிட்ட வருது. கரெக்டுங்களா? இதுதான் நடந்த பிக்சரிட்டிக்கே ரெப்ரசென்ட் பண்ண, இங்க பக்கத்துலாம் அந்த பக்கம் போகுது, அந்த பக்கத்துல வருது. அப்ப எனக்குள்ள இருக்க நான் அவருக்குள்ள இருக்கா? இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற அந்த நான் சாகும்போது ஆண்டவரால் பார்க்க முடியல, விடுறா. அந்த நான் செத்த பிறகு he is becoming a zero. அப்பா ஆண்டவர் என்ன பண்றாரு? வா, now you are ready. நான் உனக்கு முன்பதாக ஒன்றாய் வந்து நின்று ஐ வில் மேக் யூ ஹோல். இப்போது உனக்கு திருப்பி அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன், உன் ஆவியை என்கிட்ட ஒப்பு கொடுத்து எடுத்துக்கும். 3வது நாள் God said you have to die and become a zero. நீ ஒன்னு என்றைக்கு நான் எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்கிறமோ, முடிஞ்சது கதை. என் வாழ்க்கையில நான் என்னைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் சொல்ற பிரேயர் பாயிண்ட் நான் சொல்ல, ஆண்டவரே பிக் ஜீரோ ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ. எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும்னா, ஆண்டவரே ஒரு ஜீரோ வந்து நிக்கிற, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு கொடும். God gives, God speaks, God loves that. ரைட். அடுத்தது பரிசேயர்கள், மோசே. எவ்வளவு பேர் இது எனக்கு கிடைச்ச ஒரு வியாக்கியானம், எப்படி இதுன்னு தெரியல. பரிசேயர்கள் மோசே எழுதின 10 கற்பனைகள்ல பயங்கர ஸ்ட்ராங், அசைக்கவே முடியாத ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கரெக்டுங்களா? மோசே 10 கற்பனைகளை கொண்டு வராருங்களா? கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராரு? இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல். யாராவது ஒருத்தர் யோசிச்சிருக்கீங்களா? அந்த கல்லுல முன்னாடி 10 கற்பனைகள் ஆண்டவர் கையினால் எழுதினார், அது உடஞ்சது, மோசே எழுதுறாரு.
ரைட். எல்லாம் எழுதின பிறகு முடிஞ்சது. ஒரு கல்ல கொண்டு வராரு இல்லையா? ஹேவ் யூ எவர் தாட் தேர் இஸ் சம்திங் தட் இஸ் ரிட்டன் ஆன் த பேக்? அந்த அந்த பலகைக்கு பின்னாடி ஏதாவது எழுதியிருக்கான்னு யாரும் யோசிச்சிருக்குமா? பட் காட் செட் தேர் இஸ் சம்திங் பிஹைண்ட். அதனால தான் அந்த அந்த சம்பவத்தை நான் எடுத்து பண்ணா, ஆண்டவர் அவருடைய ஷோயிங் த பேக் ஆஃப் ஹிம், ஹி இஸ் நாட் ஷோயிங் ஹிஸ் ஃபேஸ் டிரெக்ட்லி, அவருடைய பின்னாடி கரெக்டா முதுகுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த முதுகுன்றத ஆண்டவர் காட்டுறாரு. காரணம், அந்த பலகைக்கு பின்னாடி விஷயம் இருக்கு. ப்ராப்ளி இன்னொரு நாள் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் ரிட்டன் தேர். கர்த்தர் மோசேவோட ஜெபத்தை, ஆண்டவரே, ஆண்டவர் அந்த மோசே அந்த சீனாய் மலைக்கு அவனை கூப்பிடும் போது எல்லாம் பயப்படுறாங்க. ஆண்டவரை இந்த இடி முழக்க சத்தமா, இந்த ஒரு பழமொழி இருக்குதுன்னா, யானை மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே. கரெக்ட். அந்த மாதிரி தான் ஆண்டவர் மோசே கிட்ட இடி முழக்க சத்தத்துல பேசவே இல்லை. எல்லையாவோட பேசினார் இடி முழக்க சத்தம் இல்லவே இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் பேசுனது எல்லாமே மெல்லிய சத்தமா தான் இருக்கும். பட் நமக்கு கேட்கறதுக்கு காதுகள் திறந்திருக்கணும். அந்த மெல்லிய சத்தம் நான் கேட்கணும்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மெல்லிய சத்தம் கேட்கணும்னா நான் தனிமையில் இருக்கணும். அந்த மெல்லிய சத்தம் நான் கேட்கணும் அவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த மெல்லிய சத்தம் நான் கேட்கணும் அவர் தகப்பன் நான் அப்படின்ற உறவு இருக்கணும். நான் மெல்லிய சத்தம் கேட்கணும் ஆயத்தப்பட்ட 10 கன்னைகள் என் மணவாளன் எப்போ வருவார் என்று நான் காத்திருக்கணும். எப்போ அன்னைக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குதோ அதை மெல்லிய சத்தத்தை ஜாலியா கேட்கலாம். அதை கேட்கும் போது இருக்கிற அனுபவம் இருக்கு தெரியுமா? என்ன சொன்னா, இது சில விஷயம் ரொம்ப பிடிச்ச உணவு அப்படி சாப்பிட்டு சொன்னா we are அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னுவாங்க. இந்த உலகத்தை விட்டே நான் வெளியே இருக்கிறேன், அதெல்லாம் இப்படி போயிடும். ஆனா அவரோட வார்த்தையை கேட்கும்போது யூ வில் பி, உண்மையாலே சொல்றான், நம்ம we will be அவுட் ஆஃப் த வேர்ல்ட். கடைசி சம்பவமா ஒரேன்னு சொல்லி முடிச்சிடறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆண்டவர் மரித்த பிறகு நடந்த ஒரு விஷயம். அது சபையில் ஒரு என்ன விஷயம் நடக்குது? திரை சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. ரைட். அந்த கிழிந்ததுக்கு உண்டான அர்த்தம் என்னது? கிழிந்ததுக்கு உண்டான அர்த்தம் என்ன? ஏன் திரை சீலை ஆண்டவர் கிழிக்கிறாரு? நான் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அந்த திரை சீலை மூடி இருக்கும்போது ஒரே ஒரு பிரீஸ்ட், ஒரே ஒரு ஆசாரியன், சீஃப் பிரீஸ்ட் மட்டும்தான் அந்த அப்பாயிண்டட் டைம்ல தான் சுத்திகரிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள போலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அந்த உள்ளுக்குள்ள போறவ உயிரோட வருவான்றது யாருக்கும் தெரியாது. அதோட தெரியும் இல்லையா? மணியை அவன் ட்ரெஸ் ஃபுல்லா மணி கட்டி இருக்கும், இடுப்புல பெரிய கயிறு கட்டிருக்கேன், மணி சவுண்டு கேட்கலாம், ஃபுல்லா இழுத்துறேன், காலி சார் காலி. இந்த பெரிய திரைசீலை அவர் மரித்தது நிமித்தம் அந்த பெரிய திரைசீலை மேலிருந்து கீழாக போனது. இப்போ எனக்கு அங்க போகிறதுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் அங்க போனேன்னா ஒரு மனிதனா, நான் மனிதனா எந்த தகுதி இல்லாம நான் அங்க போக முடியாது. ஏன்? அந்த திரைசீலைக்கு பின்னாடி நான் போகணும்னா, அது கிழிஞ்சதோ கிழிலையோ அதுக்கு பின்னாடி நான் போகணும்னா ஐ ஷுட் பி அ பிரீஸ்ட். அதான் என்ன வசனம் சொல்லுது? 1 பேதுரு 2:9 சொல்லுது, நீங்களோ உங்கள் அதிகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்து பண்ணி புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசாரிய கூட்டம். இந்த ஒரு தகுதி என்ன பண்ணுது? ஸ்கிரீனுக்கு எழுந்ததோ கிழியிலையோ நான் அவரோட சமூகத்துல போய் நான் நிற்கணும்னா ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருந்தா மட்டும்தான் நான் நிற்க முடியும். இன்றைக்கு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேருக்கு என்ன பண்றாரு? அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். நீ யூ ஆர் மை பிரீஸ்ட். அதனாலதான் இன்னைக்கு நான் யாருக்கு பரிந்து பேசினாலும், நான் யாருக்கு ஜபம் பண்ணாலும், யாருக்கு இந்த தேசத்துக்காக ஜபம் பண்ணாலும் கர்த்தர் பதில் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
அந்த ஆசாரிய கூட்டத்தில் நான் இருக்கிறதால மட்டும்தான் என்னால கர்த்தர்கிட்ட பேச முடியும், கர்த்தர்கிட்ட நான் இன்டராக்ட் பண்ண முடியும், அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாமே எப்போ அங்கிருந்து நல்லா தெரிஞ்சுங்க. அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லும்போது, ஏன்னா அந்த பிரீஸ்ட் வந்து ஒருத்தர் தான் போறார். அவரு தான் ஆண்டவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில சொல்லணும். இன்னைக்கு எல்லாமே நம்ம கிட்ட பேசுறாரா? தட் இஸ் மை காட். நான் வெளியில போயிட்டு நான் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறேன். ஐ த காட் தட் ஐ வர்ஷிப். தாவீது சொல்லுமா, நான் ஆராதிக்கிற தேவன். பர்சனலைஸ். காட் விரும்புறாரு, ரொம்ப விரும்புறது. அவரை வந்து தாம் தன்னோட அப்பா அப்படின்னு சொல்றத காது குறியில கேட்க விரும்புகிறார் என் தேவனாகிய கர்த்தர். கடைசியா இந்த வார்த்தை என்ன சொல்லி முடிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, இந்த சாரி இந்த இந்த கர்டன் அண்ட் வெயில் பார்த்தீங்கன்னா நாம பேசலாம்னு சொன்னாங்க. இந்த எரேமியா 33:3 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி எரேமியால சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தைய? ஏன்னா எரேமியால சொல்லி ப்ராப்ளி சம் 100-200 இயர்ஸ் கழிச்சு தான், ஆர் thousands ஆஃப் இயர்ஸ் கழிச்சு தான் என்ன சொல்றது, ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், அந்த திரைசீலை கிழிஞ்சது. ஆனா எரேமியால முன்னாடியே சொல்லிட்டார், தட் வில் பி டன். திரைசீலை கிழியும், நீ என் ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாறுவாய், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அங்க எங்குமே ஒரு டிஸ்டிங்ஷன் கொடுக்கவே இல்லை அந்த வார்த்தையில. நீ தான் கூப்பிடணும்னு சொல்லவே இல்லை. அங்க அப்படியே தான் சொல்லியிருக்கா, யார் என்னை நோக்கி கூப்பிட்டாலும் நான் கொடுப்பேன். அங்கே உடைச்சிட்டாரு. ஆனா நம்ம தான் பார்க்கல. புதிய ஏற்பாடு உட்காந்து தேடிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாடு 33:3 சொல்லிட்டாங்க, அது நடக்கும். இது நான் முன்னாடியே உனக்கு சொல்றேன். பைபிளை வாசிக்கும் போகும்போது ரொம்ப விஷயம். இப்போ நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக வந்து பைபிளை தியானிக்க போகும்போது ஆண்டர் கொடுக்குற புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் அவரை லிங்க் பண்ணி காட்டுற அந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, அமேசிங். சில விஷயங்கள்லாம் என்னால் அக்செப்டே பண்ண முடியல. நான் சொல்லுவேன், ஆண்டவரே இதெல்லாம் அக்செப்ட்லாம் பண்ண முடியாது ஆண்டவரே. நான் இப்படி தான் பேசுவேன் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஆண்டவரே, இரு நான் காட்டுறேன். விவரிச்சு காட்டுறார். சச் அன் அமேசிங் காட் வி ஹேவ். கர்த்தர் எதிர்பார்க்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபுத்துல உன்னோட ஒரு ஜெபமும் வீணாய் போகாது. நீ ஏறு கடந்து ஏன் தெரியுமா அந்த ஜெபம் வீணா போகாது? யாருக்கா தெரியுமா ஆன்சர்? எதுக்காக ஜெபம் வீணா போகாதுன்ட்டு? காரணம், நான் ஜெபிச்சு நான் போயிடுவேன், அது நடக்கலைன்னு அவருக்கு தான் அசிங்கம். அவர் பேரை தள்ளாட விட்டார். அவர் தாம் பிள்ளைகள் என்ன நம்பி சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றியே தீர ஒரு நிர்பந்தத்திலிருந்து God will do that. அதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட். ஐ ஸ்பீக், ஆண்டவரே, நான் இந்த வசனம் எடுக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே நீ சொன்னிருக்கிற என்னை நோக்கி கூப்பிடு. இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, பைபிள் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர் தெரியுமா? பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பர் புரியல. எரேமியா 33:3. ஃபோன் பண்ணா தாராளமாக கஷ்டக்கிட்ட பேசலாம். கர்த்தர் இந்த தருணத்தை கொடுத்துக்கா கர்த்தருக்கு நன்றி.